மிக அருமையாக உங்களுக்கு ஒரு மூக்கு உறிஞ்சான இப்போ நான் சொல்ல போகிறேன். குளிர்காலம் தானே, ஒரு பயம் இருக்குல்ல நமக்கு. ஐயோ மழை காலமாச்சே, தொற்று நோய் வந்துருமோ, நம்ம என்ன பண்ணுறது, குளிர்காலமாச்சே ஏதாச்சும் தொற்று நோய்கள் வந்து நம்மளை பயமுறுத்துமே. அதெல்லாம் பயமே தேவையில்லை. இதெல்லாம் நம் முன்னோர்கள் அசாத்தியமாக கடந்து வந்த காலங்கள். இப்போ நமக்கு சளி பிடிக்குது, மூச்சு அடைக்குது, மூச்சு விட முடியல, இதுபோல் எல்லா காலங்களையும் இருந்துச்சு, இப்போயும் இருக்குது. அதுக்கு உடனே ஓடி போய் என்ன பண்ணுறோம், ஒரு பாமச்செடிகள் சென்டரில் போய் ஒரு மூக்கு உறிஞ்சான். அது என்ன மூக்கு உறிஞ்சான்? இன்ஹேலர், நோஸ் இன்ஹேலர்னு வித்துட்ருக்காங்கல்ல. அதில் தான் சாவி குத்தெல்லாம் மாட்டிக்கிறது மாதிரிலாம் ஒரு சங்கிலியோடு தொங்குது. அதை வாங்கிட்டு வந்து அப்படி துறக்கிறது, அப்படியே இழுக்கிறது. இது வந்து தீர்வுன்னு நினைக்கிறோம். அது தீர்வே கிடையாது. மூக்கு உறிஞ்சான் செய்கிறதுக்கு என்ன மூலப்பொருள்னு நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல ஓமம் எடுத்துக்கணும், ரெண்டாவது கருஞ்சீரகத்தை எடுத்துக்கணும், மூணாவது பச்சை கற்பூரம் எடுத்துக்கணும். ஓமம் 10 பகுதி, கருஞ்சீரகம் 10 பகுதி, பச்சை கற்பூரம் 1 பகுதி. அப்படின்னு என்ன சொல்ல வரேன், 10:10:1. இதுதான் அதோடைய அளவு. உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குவோம். இது 10 கிராம்னா அது 10 கிராம், அது 1 கிராம். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க, எவ்வளோ செய்யணுங்கிறதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் அதை பெருக்கிக்கங்க. அப்போ இது மூணையும் எடுத்து தனித்தனியாக லேசாக வறுக்கணும். ரொம்ப போட்டு உடனே பாப்கார்ன் வறுக்கிறது மாதிரி வறுத்துறாதீங்க. லேசாக மெல்லிய சூடு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த அரோமேட்டிக், இந்த வாசனை, இதற்கான மருந்தான எண்ணெய் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் மேலோங்கி வரும். அதற்காக லேசாக அதை ஒரு சூடுபடுத்தி தனித்தனியாக எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அல்லது பவுட்ரு பண்ணாமல் லேசாக க்ரஷ் பண்ணியும் நசுக்கி கூட மூணையும் ஒன்று சேர்த்துடணும். மூணையும் ஒன்று சேர்த்து ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கங்க. இழந்த பழம் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மாதிரி ஒரு சின்ன முடிச்சில் இது மூணையும் கலந்து போட்டு டைட்டாக ஒரு கட்டிக்கிட்டு மேலே இருக்கிற துணியெல்லாம் அழகாக அதை கட் பண்ணி லட்சணமாக ஒரு சின்ன ஒரு இன்னலரை தயார் பண்ணுங்கள். இப்படி வீட்டில் மழைக்காலம் வந்தால் ஒரு 5 நாளைக்கு ஒரு முறை இதை தயாரித்து வச்சுக்கிட்டு வெளியில் போகிறப்ப நம்ம பையில் வச்சுக்கலாம். தவறி பையில் வைக்கிறப்ப பைக்கும் அந்த பையிலையும் அந்த துணியிலையும் அந்த வாசனை வந்தால் நல்லது தானே. அதை எடுங்க, நீங்கள் அப்படி இழுத்துக்குங்க. இதுதான் இன்னலர். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். செலவு கம்மி, நீங்களே செஞ்சுக்கிறீங்க. வைத்தியர்கிட்ட போக வேண்டியதில்லை, போய் டோக்கன் வாங்கிட்டு வரிசையில் உட்கார வேண்டியதில்லை. செஞ்சு பாருங்கள், சந்தோஷத்தை அனுபவிங்க. எல்லாருக்கும் சொல்லுங்கள்.